காமெடி எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். ஆனால் யாருமே அப்ரோச் பண்ண மாட்டாங்க. கூப்பிட்றதெல்லாம் இந்த ரேப் பண்ணுறது இந்த மாதிரியே தான் கூப்பிடுவாங்க. அவருக்கு இன்னும் ஒரு பட்டம் கொடுக்கலான்னு இருக்கேன் நான். ஆமாம், சினிமா ஜோதிடர்னு உங்களுக்கு போர்டு போட்டுருவோம் சார். எல்லாருக்கும் வணக்கம். Thank you media for loving and supporting our film. I'm very very happy today, and thank you my team, because of you it wouldn't have been possible. Everyone has put their heart and soul into this film, and இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். And Tamil audience Tamil New Year. I know. That's why I'm trying to talk in Tamil, but yeah. And the amount of love, the amount of appreciation we got from Tamil audience, it's so much. My heart is full of love. So thank you so much. And we visited a lot of theaters in Salem, Coimbatore, and Trichy and Madurai. Everyone, gave us so much of love. And so much of love to the film basically, and each and every character has been appreciated throughout, and I'm very happy for that, because right now I am very short of words. I don't know what to say, but my heart is full of love. So thank you my team, Vijayan sir, Subhashini ma'am, Taman, all the actors, Raksha, Maitriyan, Arun, everyone. They did amazing job in the film, and I'm getting a lot of good reviews from all over. And thank you media, and thank you everyone. And whoever has not watched the film yet, please theater ko poi paakano, theater ku vaanga and watch Jannakshatram, because it's a must theatrical experience. Thank you. வந்திருக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல் டைரக்டருக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர் சாருக்கு பெரிய நன்றி, ஹீரோ சாருக்கு பெரிய நன்றி, ஹீரோயின் மேமுக்கு பெரிய நன்றி, என்னோட சக நடிகர்களுக்கும் மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இதில் எனக்கு ஒரு கேரக்டராக தான் டாக்டர் சார் கூப்பிட்டுருந்தார். அப்புறம் நானும் யாசருக்கும் உள்ளே நுழைஞ்சு அப்படியே சின்னதாக காமெடி தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஏன்னா இது ஆர்ஆர் படம், இல்லை அந்த எசன்ஸ் போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கல. ஓரளவு சார் ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாரு. டப்பிங்கையும் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. அது மேக்ஸிமம் கதையை தாண்டி சில டேரக்டர்ஸ்கள் ரொம்ப யோசிப்பாங்க, இல்லை இது ஆர்ஆர் படம்னா நீங்கள் கேரக்டராகவே பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. அங்கே சிலதை நடித்து காட்டும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கே பெரிய நன்றி சொல்லணும் டேரக்டர் சாருக்கு, மிகப்பெரிய நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் வர படங்கள்லாம் ஓரளவு நல்லா ஓடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய படங்களும் ஓடணும். பெரிய படங்கள் ஓடினா மக்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிடுவாங்க. சின்ன படங்கள் ஓடுனா அப்படி நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சின்ன படங்கள் இது மாதிரி நிறையா ஓடணும், நிறையா இது பண்ணணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. யாசர் பற்றி சொல்லணும். யாசர் ஒத்துழைச்சாப்ல நல்லா. அவர் காமெடின்றப்ப அந்த கூட இருக்கும்போது காமெடி மட்டும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கவுண்டர் போட்டால் தான் அது டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி யாசர் இதுவரைக்கும் காமெடி பண்ணி நான் பார்த்ததில்ல. இது அப்போ தான் நினச்சேன், யாசருக்கு காமெடி வருது, நல்லா வருது. யாசருக்கு பெரிய நன்றி. ஓகேங்க, மற்றவங்கள விட்டு தான் மன்னிச்சுக்குங்க. எல்லாத்துக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. ப்ரெஸ் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. கண்டினியூஸாக நெகட்டிவ் கேரக்டராக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நல்ல வாய்ப்புகள் கூப்பிடும் போது எல்லாம் நெகட்டிவாகவே கூப்பிட்டு இருந்தாங்க. யாராவது ஒரு எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும், ஆனால் யாருமே அப்ரோச் பண்ண மாட்டாங்க. கூப்பிட்றதெல்லாம் இந்த ரேப் பண்ணுறது இந்த மாதிரியே தான் கூப்பிடுவாங்க. நம்மளுக்கு சரி ஏதோ சர்வைவல் பண்ணணுமேன்னு முதல்ல ரிஜிஸ்டர் ஆகணுமேன்னு போயிட்டு தான் இருந்தேன். அப்புறம் மணி அண்ணன் தான் ஒரு நாள் கூப்பிட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது, காமெடி கேரக்டரு, கலாய்க்கிறவர் நினச்சேன் உண்மையாக. ஆனால் உண்மையாகவே அந்த கேரக்டர் நம்பி கொடுத்தாங்க. நடிக்கும்போது அது முனிஷ்காந்த் அண்ணா கூட பண்ணும்போது அண்ணா கொஞ்சம் தெரிஞ்சவரனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சில விஷயங்கள் டைமிங்கில் எடுக்கணும், அது எடுத்தனால தான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணுறோம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியலன்னு இருந்தேன். படமாக பார்க்கும்போது நிறைய பேர் சிரித்தாங்க. ஸோ எனக்கு நிறைய பேர் படம் பார்த்துட்டு மச்சான் ரேப் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தேன் அப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. முதல்ல காமெடினா நல்லா பண்ணியிருக்குன்றது இந்த ஜென்ம நட்சத்திரம் மூலியமாக தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் தம்மன் அண்ணனும் மணி அண்ணனும் தான்.
ஸோ நம்பி கொடுத்தாங்க, அதை நான் காப்பாற்றினேன். அதே மாதிரி தான் நிறைய பேர் சென்னையில் சாலிகிராமத்தில் சுற்றிட்டு இருக்காங்க வாய்ப்புக்காக. நிறைய இயக்குநர்கள் நம்பி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். ஸோ நானும் இதே மாதிரி இடத்துல நின்று தான் வந்துட்டு இருந்தேன். என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு வாய்ப்பை கொடுத்த மணியண்ணா அதே மாதிரி நிறைய பேர் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ எல்லோரும் பெருசாக வருவாங்க. என்னையே இந்த மீடியா தான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. ஜென்ம நட்சத்திரம் இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங். எனக்கு ஆக்சுவலி வந்து நைட்டு ஒரு 10 o'clock நாசர் சார் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நாளைக்கு என்னம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டார். என்ன சார் ரெடி பண்ணிட்டேங்க? அப்பா நாளைக்கு இது மாதிரி மீட்டிங் இருக்குது, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். சார் எனக்கு தெரியாது சார், இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை எனக்கே இப்போ தான் சொன்னாங்க, எல்லாமே கடகடன்னு நடந்துட்டுருக்கு, அதனால் நீ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். அப்போது சுரேஷ் சந்திரா சார் இவர்கிட்ட சொன்னதாகவும் என்கிட்ட சொன்னாங்க. நான் சுரேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணேன். என்ன சார் சார் இப்படி சொன்னார்? ஆமாம், ராகுல் சார் வந்து ஃபோன் பண்ணார். இல்லை எனக்கு வந்து இந்த படம் நல்லா போயிட்டுருக்கு, நான் நினச்சதை விட நல்லா வந்துட்டுருக்கு, நீங்கள் யோசிக்கவே வேணாம், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுங்க, நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக எனக்கு சொன்னார். உண்மைதான், அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இந்தளவுக்கு இந்த படம் வந்து நின்னதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு டே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஷோ அங்கே யாரும் போகலை அப்படின்னா மறுநாள் நான் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. 100 ஷோ இல்லை 200 ஷோ போட்டாலும் ஒரு ஷோக்கு ஆள் போகலை அப்படின்னா அது தேட்டரில் ஷோ இருக்காது, மறுநாள் வேஸ்ட்டு தான். ஆனால் இன்றைக்கி 4வது நாளும் எனக்கு வந்து நாங்கள் தேட்டர் விசிட் போனப்பையும் சரி, இப்போது இங்கே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட மதுரையிலேருந்து கோகுலம் தேட்டர்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். ஆனால் 70 பேர் பார்த்துட்டு இருக்கோன்னே, படம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்படி நிறைய மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸில் தான் எனக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், பெருசாக போகும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு படம். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் போகும்போதுமே சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் தான் நிறைய விஷயங்கள், ஹவுஸ்ஃபுல்லு, 80% ஆக்குப்பை அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. முக்கியமாக வந்து சொல்லணும்னா மதுரையில் ரேடியன் சினிமா அந்த ஓனர் ஃபோன் பண்ணி, அந்த மேனேஜர் எனக்கு தெரியும் ஆல்ரெடி, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி மேட்டர் சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி அவரே பேசணும்னு சொல்லி பேசினார். ரொம்ப நல்லா இருக்குங்க, கூட வந்து 2-3 படம் ஷோவே கேன்சலு, ஆனால் உங்கள் படம் 140 சீட்டு இப்போ போயிருக்கு, டிக்கெட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவை எடுத்தோம், இல்லை நம்ம போய் ஸ்ட்ரைட்டாக விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு. கேபிள் சங்கர் சார் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். நீங்கள் அந்த சப்போர்ட் எனக்கு ஓப்பனிங் கொடுத்ததுனால மட்டும்தான் மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்துருக்கு. அவங்க பார்க்கணுன்னு முதல்ல உள்ளே வந்திருக்காங்க, பார்த்தது பிடிச்சிருக்கு, அவங்க எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, திரும்ப திரும்ப ஆல் ரிப்பீட் வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். நேற்று இந்த நாசர் சார் சொன்னதுக்கப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணார். இந்த மாதிரி நாளைக்கு மீட்டிங் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி வெளியில் தெரிஞ்சிருது, அது எப்படின்னு தான் எனக்கு தெரியலை. அவர் கேட்டுட்டு என்ன 4 நாள் அப்படியும் திடீர்னு அப்படின்னாரு. நல்லா நடந்திருக்கு, அதனால தேங்க்ஸ் சொல்கிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னோன்னே என்னமோ நீ ஏன் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. நான் தான் தேட்டருக்கு போன எல்லா விசிட்டையும் எடுத்து ஏவியாக போட்டேன், தப்பாக வச்சுக்கோனா, அதனால் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் நான் உங்களை. அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் உங்களை. அதுக்காக தான் அந்த ஏவி போட்டது. இப்படி நிறைய பேருக்குள்ள ஒரு எண்ணங்களும் ஓட்டங்களும் இருக்கும், இது எதுக்கு இது எதுக்குன்னு. ஆனால் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம ஆடியோ லான்ச்சு வைக்கிறதுக்கு காரணமும் ஒரு ப்ரொமோஷனுக்காக தான். ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கிறதும் வெளியில் வருது, அப்போ எல்லோரும் போய் சேரணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு. வாரம் ஆரம்பித்தோம், ஆடியோ லான்ச்சிலேருந்து ப்ரொமோஷன் பண்ணோம், படத்துக்கு தேட்டருக்கு ஆளுங்க எல்லாருமே உள்ளே வந்திருக்காங்க, படம் பார்த்துருக்காங்க. அடுத்த வாரமும் இது கண்டினியூ ஆகணும். அங்கே போய் சேரணும்னா திரும்பவும் உங்ககிட்ட இருந்து தான் நான் ஆரம்பிக்கணும், வேறு எங்கேயும் போக முடியாது இல்லையா? உங்ககிட்ட தான் வரணும், நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ இந்த படத்தை இப்போ எப்படி கொண்டு போய் முதல் வாரம் சேர்த்தீங்களோ அதே மாதிரி அடுத்து வர்ற வாரத்துக்கும் நீங்கள் தான் கொண்டு போய் இதை மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு அதை சப்போர்ட் பண்ணுங்கள். படம் உண்மையிலேயே நல்லா இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அமோகம் ஸ்டுடியோஸ் சுபாஷினி மேம்க்கு ரொம்ப நன்றி. அவங்கள எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விஜய் சாருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா அவர் இல்லாட்டினா அந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு வந்திருக்காது. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க விஜய் சார் தான். ஏன்னா அவரோட ப்ரொஃபஷன் விட்டுட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னோட விஷயம் அதான் சொல்கிறேன், அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெருசாக கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காண்டி இன்னைக்கு வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார். அப்புறம் என்னோட டீம், டோட்டல் கேஷ் அண்ட் க்ரூ எல்லாருமே, ஏன்னா இவங்க யாராவது ஒரு ஆள் சொதப்புனா கூட எனக்கு ரொம்ப வீக் ஆகிரும். எல்லாருமே எப்படி சொல்கிறது,
ஊர் பக்கம் சொல்லுவாங்க ரெட்டை மாடு வண்டி மாதிரி ரெண்டும் ஒன்றா தான்ப்பா வண்டி போய் சேரணும். அது மாதிரி நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஒரே மாதிரி ஓடணும். இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நின்றுருக்கோம். நிச்சயமாக அடுத்து சக்ஸஸ் மீட்டில் உங்களை சந்திப்பேன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் எல்லோரும் அதை சப்போர்ட் கொடுக்கணும். ரொம்ப நன்றி. அப்புறம் கேபிள் சார் உங்களுக்கு சிறப்பு நன்றி. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் வந்து எனக்கு பண்ணிகிட்ருக்காரு. அது வந்து எப்படின்னா கரெக்டாக இருக்குது, நல்லா வரணும்னு. இதே நான் தப்பாக பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த சப்போர்ட் அவர் பண்ண மாட்டார். எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா மூஞ்சில் வச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டே இருந்திருப்பார். அந்த விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு இன்னும் ஒரு பட்டம் கொடுக்கலான்னு இருக்கேன் நான். ஆமாம், சினிமா ஜோதிடர்னு உங்களுக்கு போர்டு போட்டுருவோம் சார். ஏன்னா முதல் நாளைக்கு என்ன கலெக்ஷன் ஆக போகுது, இன்றைக்கி எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலை. அது நாளைக்கு இதுதான் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி எப்படி தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நான் வைக்க போகிறேன் பேரை. நிறைய கலெக்ஷன் ஆகும் சார், எனக்கு ஷேர் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து எங்களுடைய எப்படி சொல்லுங்கள், எனக்கும் சரி தமன் ப்ரோக்கும் சரி ஒரு நல்ல ஒரு நண்பர் தான் நான் சொல்லுவேன். ஈரோடு மகேஷ். இன்றைக்கி அவர் இங்கே இல்லை, யூஎஸில் இருக்கார், வர முடியலை. ஆக்சுவலி நாளைக்கு வச்சிடலாமான்லாம் யோசித்தோம், எங்களுக்கு அதுக்கான டைமிங் கிடைக்கல. சரி இன்றைக்கே வச்சிடும். அவர்கிட்ட பேசினப்ப ஐயோ நான் என் உயிர் இங்கே தான் இருக்கும், நான் உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்கும், நீங்கள் தாராளமாக நடத்துங்க அப்படின்னாப்புல. அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவரோட கால்ஷீட்டு, அவருடைய விஷயங்கள், ப்ரோக்ராம் எல்லாமே எனக்கு தெரியும். நிறைய நான் பார்த்துட்ருக்கேன் அவரை. ஒரு நிமிஷம் வீட்டில் இருக்கிறது கூட அவருக்கு நேரம் இருக்காது, ஓடிக்கிட்டே இருப்பார். இங்கே இருந்தால் இறங்கினா அங்கே இருந்தால் எங்கே எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏதோ ஒரு ஊரில் இருப்பேன் பாரு, இல்லைன்னா ஏதாவது நாட்டில் இருப்பேன் பாரு. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னே டோட்டலாக ஒரு 10 நாள் அவர் எந்த ப்ரோக்ராமுமே வச்சுக்கல, எதுவுமே இல்லை. எல்லா ப்ரோக்ராமும் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே டோட்டலாக இறங்கி எங்களுக்காண்டி எங்கே போனாலும் கூட வந்து இந்த படத்தை ப்ரமோட் பண்ணி. ஏன்னா இன்றைக்கி சின்ன படம் பெரிய படங்கிறத தாண்டி ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டால் தான் அது பெரிய படம். அது எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுறோங்கிறதுலாம் இங்கே முக்கியமே கிடையாது. படம் நல்லா இருக்கா அது மட்டும்தான். அது நல்லா இருக்குன்னு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், நமக்கு அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும். அது எல்லாமே ஈரோடு மகேஷ் சார் வந்து எனக்கு கூட இருந்து பண்ணி கொடுத்தாரு. அவர் இங்கே இல்லை, அவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் ப்ரெஸ் பீப்புள், நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, தொலைக்காட்சி நண்பர்கள், வலைதள நண்பர்கள், எல்லாருக்கும் நன்றி. திரும்பவும் மீண்டும் சொல்லிக்கிறேன், இந்த படத்தை மேற்கொண்டு கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட இன்னும் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் பல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் முதல் தடவை ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்தது இந்த படம் தான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அமோகம் பிக்சர்ஸ். ஸோ விஜயன் சாரும் நானும் பல வருட நண்பர்கள். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஒரு நொடிக்கு அப்புறம் பேய் படம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கடைசியில் பேய் தான் கை கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு நொடி ஓகே ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணி நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு அது வந்து போட்ட காசு வந்துச்சு. ஸோ இந்த படம் என்ன மேஜிக் பண்ணியிருக்குன்னா இந்த 4 நாளில் எங்களுக்கு ஒரு நொடியோட மொத்த கலெக்ஷனும் 2 நாளில் இந்த படம் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி. ஏன்னா இதை ராகுல் ஃபர்ஸ்டே வந்து எங்களுக்கு டெஸ்ட் எழுதுன மாதிரி இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரோ ஏதோ வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு ஓகே ஓரளவு பெரிய பட்ஜெட் ஆயிடுச்சு, எப்படி இதாகும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ எங்கள் டீமுக்கே இருந்தது சொல்லப்போனால் 2 வீக்ஸ் 3 வீக்ஸாக நாங்கள் யாருமே தூங்கலை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு டே முடிஞ்சதுக்கப்புறம் கலெக்ஷன் ரிப்போர்ட் சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே மக்கள்கிட்டே ரீச் ஆகுது. தென் சாட்டர்டே சண்டே அப்புறம் நேற்று அதே மாதிரி மண்டே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ட்ராப் ஆகும். அதெல்லாம் சஸ்டெயின் ஆனது ரொம்ப சந்தோஷம். ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து இந்த படத்தோடதை வந்து வெளியில் தெரிய வச்சது நீங்கள் எல்லாருமே தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இட் ஃபினாமினல் ரெஸ்பான்ஸ். அதுக்கு முக்கியமாக இதை கொண்டு போய் சேர்த்தது வந்து நம்ம டிஜிட்டல் டீம், டேப்பாக இருக்கட்டும், பிஹெச் ஆன்லைனாக இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் ஃபினாமினல் சப்போர்ட். தேங்க்ஸ் ஷேக் டீம், கிஷார் அண்ட் டீம். லைக் உறுதுணையாக அடுத்து ஒரு 2-3 வீக்ஸ். ஏன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம்னா ஜஸ்ட் நம்ம வந்து நல்ல படமாக வருது, நல்ல கான்டென்ட்டாக இருக்குன்றதை மட்டும் தாண்டி இதை மக்களுக்கும் நம்ம படத்துக்கும் வந்து எவ்வளோ கனெக்டடாக கொண்டு போகிறது வந்து மார்க்கெட்டிங் தான். அண்ட் மார்க்கெட்டிங் கான்டென்ட்டும் நல்லா இருக்கிறப்ப நம்ம ஒரு பரவலாக அந்த படம் வந்து பேசப்படுது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் வேறு யாரும் மிஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் கேஸ்டிங் டு எவ்ரிபடி, ஆக்டர்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நான் மோஸ்ட்லி அடுத்த படத்தையும் ரீடைன் பண்ணி சேம் டீம் தான் பண்ணுது, டெக்னிக்கல் டீம்.
ஆக்டர்ஸும் வந்து சில பேரை மட்டும் ரீடைன் பண்ணி பண்ணுறோம். அதை பற்றி அப்டேட்ஸ் அதெல்லாம் வரும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீம், இன்னும் ஒரு லாங் வே டு கோ ஹெட். நான் நல்லபடியாக அடுத்த இதுலையும் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.